ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியும் நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்கிறது எந்த விதத்துலையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பர்சனலாக எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஐம் சாரி. பட் இது உங்களுக்கு வந்து கேட்டு முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு திங்கிங் மைண்டு, நல்ல ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி உங்களை யோசிக்க வைக்கிறதாகவும் உங்கள் பிரெயினை ஷார்பன் பண்ணுறதாகவும் இருந்தால் ஐ ஆம் ஆல்சோ ஹாப்பி. இது மாதிரி நிறைய விஷயம் வந்து ஹாப்பியராக இருக்கிறதுல என்னோடய பங்கு இருக்குது அப்படின்னும் போது நான் ரொம்ப ஹாப்பியராக ஃபீல் பண்ணுவேன். என்னென்னா ஒரு ஸ்டோரி லைக் எப்படின்னா, இது துறவி முனிவர் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஸ்டேஜில் இந்த துறவி முனிவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அட்டைன் பண்ணுறாங்க. அப்படி அட்டைன் பண்ணுற பர்சன் இருக்காங்களே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கௌதம புத்தாவே எடுத்துப்போம். அவரோட ஸ்டோரியில் வந்து அவருக்கு ஆக்சுவலி வந்து கல்யாணமே ஆகாமல் வந்து சின்ன வயசுல துறவி அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவர் இல்லை. பட் அவர் ஒரு லைஃப் இதுக்குள்ளே போயிட்டார். ஒரு நல்ல ஒரு ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி ஒரு துறவியாக வந்தவர். பட் அவரோட லைஃப் ஸ்டைலில் அவர் வந்து அந்த ஃபேமிலியை பற்றி ஏன் அங்கே யோசிக்கலைன்றது தான் என்னோடய கொஸ்டின். இப்போ ஒருத்தர் வந்து துறவி, இந்த முனிவர் அப்படி இருக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. அது யார் எப்போ அவங்க ஒப்பீனியன் எப்போ வேணால் மாறிக்கலாம். ஆனால் என்ன கொஷின்னா, இப்போ அவங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, லைஃப் ஸ்டைலில் ஒரு பர்சன் அவங்கள நம்பி ஒருத்தர் வந்திருக்காங்களே. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் ஒரு சென்ஸ் இருக்கும். நம்மளை நம்பி ஒரு பர்சன் நமக்காக சப்போர்ட் பண்ணுறவங்கள நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் நம்ம அவங்கள கைவிடாமல் இருந்துக்கணும், கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணணும். இப்போ புத்தா வந்து அவர் எதுவுமே யோசிக்காமல் துறவி ஆகிட்டார். நிறைய பேர் லைஃப் ஸ்டைலுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கார், பீஸ்ஃபுல்னஸ்க்காக எடுத்துக்கிறோம். பட் அவரோட ஃபேமிலிக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் இருந்துச்சான்னு கேட்டு இது வரைக்கும் யாருமே யோசித்தது கிடையாது. அந்த ஃபேமிலி எந்த இடத்துல அது சஃபர் ஆகிருக்கும்ல, எப்படியா இருந்தாலுமே. நான் அதுக்காக இது புத்தா பண்ணுறது தப்போ சரின்னு சொல்லுவேன். பட் இன்றைக்கி நடைமுறையில் இந்த ஒரு விஷயத்த நம்மளால் ஃபாலோ பண்ணவும் முடியாது. ஆக்சுவலி அமைதியை தேடி இருக்கலாம். ஆனால் அமைதிக்காக நம்மளோட அமைதிக்காக மற்றவங்களோட வலிகளை, கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ இது எனக்கு ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு திங்கிங் ஆஃப் மைண்ட் உங்கள் யாருக்காச்சும் தோணி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஐஷு, திஸ் இஸ் ஐஷு. வெல்கம் டு Vibe with Aishu சேனல். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.